மார்ச் 1 அன்னைக்கு காலையில் ஒரு வாக்கிங் போனால் அப்படியே திடீர்னு ஒரு சின்ன மேகமூட்டம் சட்டென்று மாறுது வானிலை அப்படிங்கிற மாதிரி அப்படியே தூரலை போட்டு போச்சு. உடனே பக்கத்தில் இருக்கிற 3 பேர் சொன்னாங்க, பரவாயில்லைங்க இந்த வாட்டி வெயிலுக்கு நடுவில் அப்படி மழை பெய்யுத சந்தோஷம் அப்படின்னாங்க. ஆனால் அது சந்தோஷமாக யோசிக்க முடியுமா? மார்ச் 1 ஏன் மழை பெய்யணும்? இது கூட பரவாயில்ல. மார்ச் மாதம் நியூஸ் பார்க்கும்போது காஷ்மீரில் பனிப்பொழிவு, ஹிமாச்சலில் பனிப்பொழிவுன்னு பார்க்கும்போது இன்னும் உற்சாகமாயிட்டாங்க. வெயில் அடிக்குதுன்னு பார்த்தா டக்குன்னு காஷ்மீருக்கோ ஹிமாச்சலுக்கோ டிக்கெட் போட்டு போயிடலாம் போல இருக்குன்னு நினச்சேன். 2 நாளைக்கு முன்னாடி வேற ஒரு செய்தி வந்தது. அங்கே ஹெவி ரெயின்ஃபால் வித் ஸ்னோ ரெண்டும் கலந்து ஆரஞ்சு அலர்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டூரிஸ்ட்லாம் வெளியில் போக முடியாமல் அப்படியே பனியும் வெள்ளமும் சொதனாகி கார்லாம் அதுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கு. காலநிலை மாற்றம் நமக்கு மிகப்பெரிய சவால்களை கொடுத்துட்டு இருக்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளால் இயல்பு வாழ்க்கையில் கூட சில விஷயங்களை நம்ம திட்ட முடியாத மாதிரி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து வந்துகிட்ருக்கு. நாம் ஒவ்வொரு நாள் செய்யக்கூடிய செயல்கள்லையும் இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு என்ன கிளைமேட் ஆக்ஷனில் இறங்கலாம், என்ன செயலுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம இறங்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. சட்டென்று மாறுதில்லை, சட்டுன்னு மாறுது வானிலை.